இப்போது நம்மளோட ஆயிலோட இதை பாருங்கள். இதுலேயே ஏன் சக்கையோடு ஊறுதுன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சக்கை நம்ம வந்து ஆஃப் ட்ரைட் தான் பண்ணி போடுறோம். இதில் லீவ்ஸ் எல்லாத்தையும் மூலிகை எல்லாமே பாதி ஈரப்பதத்தன்மை இருக்கும்போது தான் நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சிரும். அதனால் இது வந்து நல்லா ஊறி அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அதில் ஃபுல்லாக இறங்கி வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல அதோட மருத்துவ குணம் வந்து நமக்கு நல்லா சேரும். அதனால தான் அதிலே ஊற வச்சிடும். 16 லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் இதில். அதுக்கு தேவையான குளிர்ச்சிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நல்லெண்ணெய் ப்ளஸ் ஆமணக்கெண்ணெய், அவ்வளோதான். 3 எண்ணெய் மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். மூலிகள் பல பாருங்கள், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். முடி ஹேர்ஃபால் கட்டாயம் குறைஞ்சிடும், பொடுகு தொல்லை போயிடும். பேனுக்கும் மருந்து சேர்த்துருக்கோம் நாங்கள். அதுக்கு என்ன தேவை இருக்கோ வெப்பாலை இலையும் ஷேக்காயோட இலையும் போட்டு அதில் காய்ச்சிருக்கோம். நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்குது, அதனாலேயே உங்களுக்கு பொடுகு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பொடுகு தொல்லையும் குளிர்ச்சியும் தந்து முடி ஹேர் ஃபாலை கட்டாயமாக குறைச்சிரும். நான் எனக்கு ஒரு ஹெர்பல் ஆயில் அடுத்தவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு தான் உங்கள் பேரை சொல்ல விரும்பலை. பட் அது ரொம்ப நல்ல ஆயில் வந்து இந்த கலரிங் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கல. பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து இல்லை. நான் அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பலை. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்மளோட ஆயில் கலர் தெரியுதா உங்களுக்கு? நான் அதை அவங்களுக்கு வேணால் நான் காட்டுறேன். இதுதான் நம்ம ஆயிலோட கலர் தெரியுதா? நம்ம ஆயில் கலர் வந்து நல்ல பியூராக இருக்கும். அதனால் நல்ல மணமாகவும் இருக்குது, வாசனை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இல்லை மகிழம் பூலாம் நம்ம நல்லா சேர்க்கறனால நம்ம வீட்டிலே இருக்குது மகிழம் பூ எல்லாமே. மகிழம் பூ, செம்பங்கி அதெல்லாம் சேர்க்கறனால காய வச்சு போடுறோம் அந்த பூவெல்லாமே. அதனால நல்ல மனம் இருக்கும். நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெயிலே செம்பக பூவையும் மகிழம் பூவையும் சேர்த்து வச்சாலே நல்ல ஆயில் வந்து வாசமாக இருக்கும். வாசனைக்காக அது மட்டுமே செய்கிறோம், வேறு எதுவும் எசன்ஸ்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள் எண்ணெயோட கலர் எப்படி இருக்குது.